ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் 10th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல், ரிசர்வேஷன் மஸ்ட் நாட் பி பேஸ்ட் ஆன் ரிலீஜியன், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசியாவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அதாவது இந்த ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி நம்ம கண்ட்ரியில சில கம்யூனிட்டிஸை மட்டும் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த கம்யூனிட்டிஸ்லாம் வளர முடியாத ஒரு சுச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் தர் சோஷியல் ஐடென்டிட்டி, அவங்களோட கேஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க சப்ரஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க, மார்ஜினலைஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக மாறுறோம். அப்போ அந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் பேக்வர்ட்னஸை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது ஒரு கடமையா நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வச்சிருக்கோம், இந்த நேம் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி. அப்போ அதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபார்ம்லையும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட்ல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஆர்டிகிள் 15 அண்ட் 16ல சப்கிளாஸ் 4ல வந்து பாத்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் கவர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ யாரையுமே செர்டன் கிரைட்டீரியா வச்சு என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டிகிள் 15 சப்கிளாஸ் 1ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்டிகிள் 16 சப்கிளாஸ் 1லையும் கொடுத்துருக்காங்க. அந்த கிரைட்டீரியாஸ்ல ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜன். ஓகே, ரிலீஜன் பேசிஸ்ல வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது என்ன சுப்ரீம் கோர்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 டிகேட்டுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் வந்து ஒன்று டிசைட் பண்ணுறாங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஏத்தியிஸ்டிக் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் ஏத்தியிஸ்டிக் கவர்மெண்ட் தான் ரன் ஆயிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட சில பாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸை வந்து அப்ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் வந்து ஒரு டிகேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரிசர்வேஷன் பாலிசியில் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸையும் என்ன பண்றாங்கன்னா சேர்க்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மூவ்க்கு அகேன்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட ஹைகோர்ட்ல வந்து கேஸ் வந்து போடுறாங்க. ஸோ கேஸ் வந்து நடக்குது. அதுல வந்து வெஸ்ட் பெங்காலோட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்து அவங்க முஸ்லீம் அப்படின்றதுக்காக நீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க. ஆனா அப்படி கொடுக்க கூடாது. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் பாலிசி ஒதுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களோட சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர அவங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதை வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹையஸ்ட் அப்பீல் பண்றாங்க. அந்த கேஸ் வந்து இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹியரிங்ல வந்தது மண்டே. அதுல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 1 அண்ட் ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 1, அதாவது இது வந்து ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், இதை வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஜட்மெண்ட் கிடையாது, எம்பசைஸ். ஏன்னா அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா Jan 7 வந்து வச்சிருக்காங்க. இன்னுமே இதில் வந்து டீட்டெயிலாக ஹியரிங் போகும். அடுத்து இந்த பர்டிகுலர் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மைல்ஸ்டோன் ஜட்மெண்ட்டாக கூட அமையலாம். ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ரிலீஜனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ஓகே. ஆனால் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பேக்வர்ட்னஸ் இருக்கு இல்லையா, அதை என்ஷூர் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். நம்ம கான்ஸ்டியூஷன்ல இதுக்குன்னு தனியா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சோ இந்த பாடி இருக்காங்க இல்லையா, இவங்களோட ரோல் அது, இவங்களோட மேண்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டீடைலா ஒரு சர்வே பண்ணணும். ஒரு கம்யூனிட்டியை பேக்வர்டுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இவங்க சர்வே பண்ணணும். சர்வே பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து டேட்டா பேசிஸ்ல இருக்கணும். அப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட், நீங்க எந்த டேட்டா படி இந்த முடிவு எடுத்தீங்க, இந்த கம்யூனிட்டியை வந்து பேக்வர்ட் கிளாஸ்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன டேட்டா யூஸ் பண்ணீங்க, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா கிடையாது, பண்ணல. அப்போ நீங்க பண்ணதுக்கான ஆதாரம் வந்து கொடுங்க. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உங்ககிட்ட கொடுத்த டேட்டா வந்து அடுத்து Jan 7 வந்து என்ன பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க, டீடைலா என்கொயர் பண்ணுவோம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓவரால் இஷ்யூ. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டியூ ப்ராசஸை வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு, அதை ப்ராப்பரா என்ஷூர் பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க, பிரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இதை வந்து நம்ம
நம்ம இப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா கவர்ன்மெண்ட் வந்து அடுத்து அவங்க டேட்டா வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும் இந்த கேஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்ட்டு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், யூனியன் கவர்மெண்ட் நேம் சஞ்சய் மல்ஹோத்ரா ஆஸ் ஆர்பிஐ கவர்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்ட்மெண்ட் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே குரூஷியலான ஒரு அப்பாயின்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட 26th கவர்னரா இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஆர்பிஐயோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்றது ரேரா தான் நடந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா எதனால இருக்கலாம் அப்படின்றத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் அது போக இந்த புது ஆர்பிஐ கவர்னர் இருக்கார்ல, இவர் வந்தாருன்னா இவருக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்? இப்ப ரீசெண்டா நமக்கு என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு? ஆர்பிஐயோட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இந்த டைம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்ஃபிளேஷனையும் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அந்த டார்கெட்குள்ள, அண்ட் கண்ட்ரியோட growth-ஐயும் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். ஏன்னா growth கீழே போயிட்டு இருக்கு, இன்ஃபிளேஷன் மேலே போயிட்டு இருக்கு. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இதை ஃபோக்கஸ் பண்ணா இது கையை விட்டு போயிடும், இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா growth கையை விட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நடக்குது. இவருக்கு வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்ல ஆர்பிஐ கவர்னரா உள்ள வராரு. அண்ட் இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது போக பப்ளிக் பாலிசியில வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படி இதை டேக்கிள் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு ஆஸ்பைரிங் சிவில் சர்வெண்டா இவர் எடுக்க போற டிசிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் இது எல்லாமே நீங்க விட்னஸ் பண்ண போறீங்க. கண்டிப்பா உங்களோட கேரியர்ல இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல நியூஸஸ் வந்தா கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாவே கொடுத்து பாருங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், எடிட்டோரியல் ஆர்டிகல், இன் எனர்ஜி டிபெண்டன்ட் வேர்ல்ட் த இஷ்யூ ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியல் பேஜில் இந்த நியூஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து மெயின் எடிட்டோரியல் ஆர்டிகல் இருக்குல்ல, லீட் ஆர்டிகல், அது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஸோ அதனால அது நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி கிளைமேட் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பாவர்ட்டி ஆர் எனர்ஜி செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளோட குளோபல் ஸ்டெபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஆனா யூஸ்வலா நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை அட்ரஸ் பண்றதுக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கும். ஒன்று ஃபுட் இன்செக்யூரிட்டியை சரி பண்றதுக்கு முயற்சிகள் எடுப்போம், இல்லைன்னா எனர்ஜி செக்யூரிட்டியை கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுப்போம். ஆனா இந்த மாதிரி தனித்தனியா பண்றது வந்து இட்ஸ் இன்எஃபிஷியன்ட் ஆர் இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரே மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு இன்டர்டிபெண்டன்ட். எப்படின்னா இப்போ ஃபுட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஃபுட் சிஸ்டம் வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்சினால அஃபெக்ட் ஆகுது, பாப்புலேஷன் க்ரோத்னால அஃபெக்ட் ஆகுது, அண்ட் கண்ட்ரிஸ் வித் இன்இக்வாலிட்டி, லோ இன்கம் கண்ட்ரிஸ், அவங்க வந்து இந்த ரோபஸ்டான ஃபுட் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குளோபல் ஃபுட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது. அண்ட் எனர்ஜி சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், லைக் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எனர்ஜி சப்ளை அண்ட் சப்ளை செயினையே பாதிக்குது. இதனால ஒரு பெரிய ஷாக் நடந்து லோ இன்கம் கண்ட்ரிஸ் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஓகே, அது இன்னுமே நம்ம ஹெவியாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாசில் ஃபியூலை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜிக்கான டிரான்சிஷன் கூட ஸ்லோவாக இருக்கு. ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வேற வேற மாதிரி இருந்தாலுமே இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு செக்டர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வந்து இந்த உலகத்தோட ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் 70% வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிறதுல 20% இந்த குளோபலி இந்த அக்ரிகல்ச்சர் தான் ரெஸ்பான்சிபிள். அண்ட் இன்னுமே இந்த அக்ரிகல்ச்சர் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூல்னா லைக் மெக்கனைசேஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்னுமே ஃபாசில் ஃபியூல்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல். ஓகே, அப்போ இந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த அக்ரிகல்ச்சருக்கு, இந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் வந்து இந்த ஓவரால் குளோபல் எனர்ஜி பிரைஸ்ல வந்து ஒரு ஷாக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா இது ரெண்டுக்கான நெக்ஸஸ் என்னது, அக்ரிகல்ச்சர் தான். அப்போ இங்க ஒரு ஷாக் வந்துச்சுன்னா அது ஃபுட் சிஸ்டம்ல
ரிஃப்ளெக்ட் ஆகும். குளோபல் ஸ்டெபிலிட்டியை வந்து இது என்ன பண்ணும், கண்டிப்பா பாதிக்கும். அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா 11.8% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் வந்து சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம்ல மாட்டியிருக்காங்க, பட்னியில இருக்காங்க. அதாவது இது வந்து 2020 அண்ட் 2023 டேட்டா படி இந்த பர்டிகுலர் டைம்ல. இது இன்னுமே 2028க்குள்ள 956 மில்லியனா ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷனும் நம்ம வந்து ஓவராலா இந்த குளோபல்ல வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்காக ஒரு $500 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரினியூவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. இது வந்து 2022ல. பட் இருந்தாலுமே நம்மளோட ஃபாசில் ஃபியூலுக்கான டிபெண்டன்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த USA, பிரேசில், குயானா இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ்ஸ் உள்ள கண்ட்ரி எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. யூஸ்வலாக இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா பிரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காக. ஏன்னா இந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, ஆயில் ரிசர்வ் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி, அவங்களோட எக்கானமி தேவைக்காக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்கே ஒரு காம்படிஷன் ப்ரொடியூஸ் ஆகுமா. காம்படிஷன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிரும். ட்ராப் ஆயிருச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ்க்குலாம் பெரிசா லாபம் இருக்காது. அதே சேம் டைம் நம்மளோட இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கான இந்த டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது அதிகமாயிட்டு தான் போகும். ஏன்னா சீப்பராக ஃபாசில் ஃபியூல் கிடைக்கிறப்போ நான் ஏன் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன பண்ணுன்னா இன்னுமே ஆல்ரெடி இருக்கிற இந்த வல்னரபிள் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, லோ இன்கம் கண்ட்ரிஸ், அவங்களோட சுச்சுவேஷனை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுக்கு ஏற்கனவே எனர்ஜி ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபாசில் ஃபியூலை அவங்களால அவ்வளோ என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான வசதியும் இருக்காது அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கொண்டு வர்றதுக்கான வசதியும் இருக்காது. அப்படின்றப்போ அங்கே வல்னரபிலிட்டி இருக்கு. வல்னரபிலிட்டி இருக்கிறப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பாவர்ட்டி வந்து நடக்குது. அதை எனர்ஜி பாவர்ட்டின்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே எனர்ஜி பாவர்ட்டி இருக்கிறப்போ ஆல்ரெடி நம்ம அக்ரிகல்ச்சரோட இது வந்து லிங்க் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ அவங்க வந்து என்ன இருக்காது, ஃபுட் ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து ஃபுட்டுக்காக இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட கண்ட்ரியோட எக்கனாமிக் சுச்சுவேஷனை இன்னுமே ரொம்ப ஒஸ்ட்டாக மாற்றும். அப்போது இது மூலியமாகவும் நமக்கு தெரியுது இல்லையா எப்படி இந்த அக்ரிகல்ச்சரும் இது மூலியமாக ஃபுட் சிஸ்டமும் எனர்ஜி சிஸ்டமும் ஒன்றா கலந்துருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதனால் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரோபோர்ஷனேட்லி என்ன பண்ணுவாங்க, சஃபர் ஆவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் கண்டிஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோலையே இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை கரண்ட் அஃபேர் வீடியோவை பார்த்துருங்க. எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வல்னரபிளாக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அவுடேட்டடாக இருக்கும், புவராக இருக்கும். சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலோனியல் டைமில் போட்ட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே நெட்வொர்க், எனர்ஜி அப்படின்ட்டுன்னு. அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸும் அந்த நெட்வொர்க்கை வந்து அந்த இன்ஃப்ரா வந்து டேமேஜ் பண்ணுறப்போ அவங்க இன்னுமே வல்னரபிளாக மாறுவாங்க. அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து இதனால பாதிக்கப்படும். இதை எப்படி சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் லோ இன்கம் கண்ட்ரீஸ், பாவர்ட்டி ரிட்டன் கண்ட்ரீஸ். அவங்களுக்கு வந்து ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன்லாம் அங்கே ஓனாக இருக்காது. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரி, சைனா மாதிரியான கண்ட்ரிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு இப்போ ரீசெண்ட் டைமாக. அப்போ ரெடியூஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்களோட சுச்சுவேஷனை இன்னுமே இது என்னவாக்கும், ஒர்ஸ்டான சுச்சுவேஷனாக மாற்றும். ஏற்கனவே எனர்ஜி பாவர்ட்டி, இப்போ என்னது ஃபுட் இன்செக்யூரிட்டியும் அங்கே அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது போக இன்னொரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபர்டிலைசருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து ஃபர்டிலைசர் வாங்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபர்டிலைசரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நேச்சுரல் கேஸ் தேவை. நேச்சுரல் கேஸ் இம்போர்ட்டில் 80% வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அமோனியா ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 20% தான் இந்த ப்ராசஸை வந்து பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அமோனியா ப்ரொடக்ஷனுக்கு தான் 80% வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இதுக்கு இப்படி ஒரு லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஹை இன்கம் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் தெரியும், நம்ம வந்து ஃபாசில் ஃபியூலை என்ன பண்ண முடியாது, டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு. ஸோ அவங்க 83% ஆஃப் தேர்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரீச் இட்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது 83% கெப்பாசிட்டியை வந்து 2022லேயே ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஹை இன்கம் கண்ட்ரீஸில் தே ஆர் செக்யூர்ட் போத் எனர்ஜி அண்ட் ஃபுட்டு. இப்போ லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? ஏன்னா இப்போ நம்ம பயோமாஸ் எனர்ஜின்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம ஹை காஸ்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சோலார் பவர் ஹை காஸ்ட். ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு நமக்கு அக்சஸ் இல்லை லோ இன்கம் கண்ட்ரீஸ். அப்போ இது வந்து குளோபல் இன்இக்வாலிட்டி, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். இந்த ஆஸ்பெக்ட்லையும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபில்ஸ், அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் எனர்ஜி பாவர்ட்டி. அண்ட் அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சருக்கு இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸும் டெக்னாலஜியும் கொண்டு வர முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஹை காஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ லோ காஸ்ட்ல ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயோஃபியூல்ஸ் இருக்கு. ஆனால் பயோஃபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் அக்ரிகல்ச்சர் சிஸ்டமை இன்னுமே பேர்டன் ஆக்கும். எப்படி பேர்டன் ஆக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருக்கு ஆல்ரெடி ஒரு ரோல் இருக்கு. என்ன ரோல் இருக்கு? ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. அதவே நம்மளால ப்ரொடக்டிவா பண்ண முடியல அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பயோஃபியூல்ஸ்க்காக அக்ரிகல்ச்சரை மறுபடியும் டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு டபுள் ரோல் கொடுக்குற மாதிரி அது இன்னுமே இன்எஃபிஷியண்டாக தான் போகும். அண்ட் அது போக இந்த பயோஃபியூல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இன்டென்சிவ், நிறைய வாட்டர் தேவைப்படும், நிறைய லேண்ட் தேவை. அதனால இதுவும் வயபிள் ஆப்ஷன் கிடையாது. அப்போ இதை நம்ம வந்து சீக்கிரமாக இந்த ஒரு இன்இக்வாலிட்டி அண்ட் எனர்ஜி பாவர்ட்டி, ஃபுட் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே இன்டர்மிங்கிள், அதாவது கோஆர்டினேட்டட் ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் மூலியமாக நமக்கு சிக்னிஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இதில் 12% வந்து வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து தே ஃபேஸஸ் தி ஹங்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12% நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் அதிகம் தான், ஆனால் அச்சீவபிள் காஸ்ட் தான். நம்ம குளோபலி நம்ம வந்து ஒரு எஃபர்ட் எடுத்தோம்னா அச்சீவ் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது, அச்சீவபிள் காஸ்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்ல்டு ஃபுட் செக்யூரிட்டி அவுட்லுக், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஆன்சர்ஸில். ஓகே, ஸோ இதுபடி இந்த அவுட்லுக்கோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா பேசிக் கலோரிக் நீடை வந்து இந்த பாப்புலேஷன் ஃபேஸஸ் ஹங்கர் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்ம பூர்த்தி பண்ணணும்னா பர் இயர் வந்து $90 பில்லியன் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அன்டில் 2030 வரைக்கும். ஓகே, அண்ட் மால் நியூட்ரிஷன் அமாங் உமன் அண்ட் சில்ட்ரனை நம்ம சரி பண்ணணும்னா $11 பில்லியன் பெர் இயர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி குளோபல் ஃபுட் சிஸ்டம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் $300 to $400 பில்லியன் வந்து நம்ம பர் இயர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இது வந்து பார்க்கறதுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குளோபல் ஜிடிபியில் 0.5% தான். ஓகே, ஸோ தட் இஸ் அச்சீவபிள் தான், அச்சீவே பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ நமக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான எனர்ஜி சொல்யூஷன் வந்து வேணும். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவிட்டி, ஓகே, லோ இன்கம் ஹை இன்கம் கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாதான் குளோபல் ஸ்டெபிலிட்டியே நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கேட்கலாம், நான் நல்லா இருக்கேன், அதாவது இந்தியாவில் நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஸோ மற்ற நாடு எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா குளோபல் ஸ்டெபிலிட்டி நமக்குமே முக்கியம். நம்மளோட பர்டிகுலராக நம்ம இந்தியாவோட க்ரோத்துக்கு குளோபல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தேவை. வி டிபெண்ட் ஆன் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பர்டிகுலர் ஃபர்டிலைசரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பேன் பண்ணுறான். அது மூலியமாக இந்தியா பாதிக்கலையா? அதர் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் பாதிக்கலையா? ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, that's all about this news article. And next news article, Indians need the right to disconnect அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கல் எதனால வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட எம்பி, அதாவது சசி தரூர் இருக்கார் இல்லையா, அவர் பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி இதை பற்றி நான் பார்லிமெண்ட்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதாவது ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒருத்தவங்க ஒர்க் ப்ரெஷர்னால இறந்து போனாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக சொல்லியிருந்தாரு. அதுபடி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இதில் வந்து என்ன எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் பற்றி எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரைட் டு டிஸ்கனெக்ட்? அதாவது ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனியில் நமக்கு வந்து 8 hours to 12 hours என்னது ஒர்க்கிங் டைம் இருக்கலாம். இது கம்பெனி டு கம்பெனி வந்து வேரி ஆகும். ஆனால் யூஸ்வலாக இந்தியாவில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது, பட் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் சிவியராகவே இருக்குது. நான் ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலுமே என்னோட எம்ப்ளாயர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண முடியும். த்ரூ இமெயில் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட என்னோட பர்சனல் டைம்ல இருந்து அந்த டைமை என்க்ரோச் பண்ண முடியும் அவங்களால. அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ்ல இருந்து நான் ஃபிசிக்கலாக என்ன பண்ணிட்டேன், லீவ் ஆகிட்டேன் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு. ஆனால் மென்டலி என்னோட ஒர்க்ல இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆகவே மாட்டேன். அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours நான் வந்து எப்பவுமே கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி, ஒர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் எனக்கு கனெக்ட் ஆக வேணாம். என்னோட பர்சனல் டைம்ல ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு ஒர்க் டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னைய
யாரும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டு டிஸ்கனெக்ட். இப்ப இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க்கிங் ஹவர் இருக்கு பார்த்தீங்களா? இது ஏற்கனவே லாங்கு. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால மென்டலி வொர்க்லேருந்து டிஸ்கனெக்ட்டும் ஆக முடியாது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லெஜிஸ்லேஷன் வந்து வேணும். ஒரு லா வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே நம்ம நினைக்கிறத காட்டிலும் சீரியஸான ஒரு இஷ்யூ. ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா, வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் அ சொசைட்டி. யாரை சொல்கிறோன்னா, உமனை சொல்கிறோம். அவங்க ஏற்கனவே வல்னரபிள் சோஷியலி, எக்கனாமிக்கலி. அவங்களுக்கு இன்னுமே இது வந்து என்ன பண்ணுன்னா வல்னரபிலிட்டியை கொடுக்கும். ஸோ வி நீட் டு கிவ் our attention through legislation. அதுதான் இந்த ஓவரால் ஆர்டிக்கல். அப்போ ஏன் லெஜிஸ்லேஷன் வேணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு மேலே எம்ப்ளாயை கான்டாக்ட் பண்ணோன்னா அது இல்லீகல். அதே மாதிரி தான் போர்ச்சுகல்ல, ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லீகல் ரைட்டாகவே கேரண்டீட் பண்ணியிருக்காங்க, ரைட் டு டிஸ்கனெக்ட். ஆஸ்திரேலியாலையும் அதே மாதிரி தான் ரைட் டு டிஸ்கனெக்ட் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு இந்தியாவுக்கு கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். இதுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 38 எடுத்துக்கோங்க. ஆர்டிகல் 38 என்ன? ஸ்டேட் வந்து பீப்புளோட வெல்ஃபேரை வந்து என்ன பண்ணணும்? என்ஷோர் பண்ணணும். ஆர்டிகல் 39 சப் கிளாஸ் இ, ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும்? ஒர்க்கர்ஸோட ஹெல்த்தை வந்து செக்யூர் பண்ணணும். ஆக்சுவலாக இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டேட் வந்து கொண்டு வருவாங்களா? கிரானிக் கேபிட்டலிசம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதோட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் வரும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் நாராயணன் என்ன சொல்லியிருக்காரு? யூத்ஸ் வந்து இந்தியாவில் இன்னுமே அதிகமாக ஒர்க் பண்ணணும், பர்சனல் லைஃப்பை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவோட பிஸ்னஸ் மேன், இந்தியாவுக்கு வந்து அதிகமாக கார்பரேட் டேக்ஸ் கட்டுறவங்க. ஸோ நம்மளோட எம்பி வந்து இப்போ தானே வாய்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட் டு டிஸ்கனெக்ட் ஆல்ரெடி ஒரு பிரைவேட் மெம்பர் பில்லாவே நம்மளோட லெஜிஸ்லேச்சரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது பாஸும் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டும் வரவே இல்லை. இப்போ ஒரு எம்ப்ளாயி இறந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து நேஷனலி நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல விஷயம். பார்லிமெண்ட்ல அட்லீஸ்ட் இது வந்து கேட்டிருக்காங்களே. ஸோ ஃபியூச்சர்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் இந்தியாவில் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற எம்ப்ளாயர் என்ன கேட்டிருக்காரு? இன்னும் ஒர்க் டைமை அதிகமாக்கணும், அதை லெஜிஸ்லேஷன் படி இன்னுமே கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ரைட் டு டிஸ்கனெக்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எப்படி எவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, that's it for this article.